வெல்கம் டு ஆன் ரெக்கார்ட். வெல்கம் டு ஆன் ரெக்கார்ட். இன்றைக்கு நம்மோடு நேர்காணலுக்காக சிறப்பு விருந்தினராக திராவிட முன்னேற்ற கழகத்தின் செய்தி தொடர்பாளர், எழுத்தாளர் ராஜா தமிழ்மாறன் அவர்கள் இணைந்திருக்கிறார். அவரோடு பேசலாம். வணக்கம். 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 நவம்பர் 27 திமுக இளைஞரணி செயலாளர், தமிழ்நாட்டின் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களுடைய பிறந்த நாள். நிறைய மாவட்டங்களில் மனிதநேய விழா, பல்வேறு பெயர்களில் விழாக்கள் நடக்கிறது. இதை பற்றி கேட்டபோது அது அவரவர் தனிப்பட்ட விருப்பத்தில் செய்வது, நான் அப்படியெல்லாம் எதையும் நடத்த சொல்லி கட்டாயப்படுத்தவில்லை அப்படின்னு தெளிவுபடுத்தி இருக்கிறார். பிறந்தநாள் ஓப்பனிங்கே கருப்பு சட்டையோட தான் ஓப்பனிங். பொதுவாக பிறந்தநாள் அன்னைக்கு வீட்டில் கருப்பு சட்டையை போட்டு எந்திரிச்சோம் அப்படின்னா அம்மா என்னடா அது காலகாலத்தால் கருப்பு சட்டையை போட்டு எந்திரிக்கிற அப்படின்னு சொல்லுவாங்க. அவருடைய அம்மாவுமே நம்பிக்கை உள்ளவர் தான், ஆனாலும் அவர் கருப்பு சட்டையோட தான் பிறந்தநாளை ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறாரு. இதை எப்படி பார்க்குறீங்க? அம்மாவுடைய நம்பிக்கை அம்மாவுக்கு, மகனுடைய நம்பிக்கை மகனுக்கு. எப்படி தலைவர் அவர்கள் அம்மாவை கட்டுப்படுத்துறது இல்லையோ, அப்போ அம்மா மகனை கட்டுப்படுத்த முடியாதுங்கிறதாங்க தெளிவாகிடுதில்ல. அது ஒன்று. ரெண்டாவது, இந்த பிறந்தநாள் விழாக்கள்னு நம்ம சொல்கிறோம், மனசாட்சியை தொட்டு சொல்லுங்கள். நீங்கள் இந்த ஒரு 15 ஆண்டு காலமாக துணை முதலமைச்சராக இருக்கக்கூடிய அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் செய்திருக்கக்கூடிய பணிகளை நீங்கள் ஒரு இளைஞர், நீங்கள் அவங்க அப்பா சிஎம்ங்கிறத எடுத்துருங்க, அவங்களுடைய தாத்தா முத்தமிழறிஞர் கலைஞருங்கிறது ரெண்டையும் எடுத்துட்டு ஒரு தனி நபராக நான் கேட்குறேன், உதயநிதியா இத்தனை வேலைகளை தொடர்ந்து அர்ப்பணிப்புணர்வோட ஒரு கட்சியினுடைய இளைஞர் அணியை முறையாக செயல்படுத்தி நேர்காணல் நடத்தி இன்றைக்கி வார்டு வரைக்கும் நிர்வாகம் அறிவிச்சுக்கிட்டு இருக்காங்க. சனாதனத்தை எதிர்த்து இந்தியா முழுக்க குரல் கொடுக்கறதுக்கு ஒரு ஆள் இருக்காங்க அப்படின்னு சொன்னால் அது நம்மளோட இளைஞரணி செயலாளர் தான். பயப்படக்கூடிய நிலையில் ஒத்த கேஸ் வாங்கினதுக்கு அன்புமணியெல்லாம் 67 இயரிங் இன்னும் தப்பியர் ஆகிட்டு இருக்காரு. நீ என்ன வேணாலும் கேஸு போட்டுக்க, அதுக்கெல்லாம் பயப்படுறதுக்கு நான் ஆள் இல்லைன்னு சொல்லிட்டு தலைக்கு விளை வைக்கிறதுக்கு ஒரு இளைஞருக்கு இருக்குன்னு சொன்னால் அந்த தைரியம், அந்த தெம்பு இளைஞரணி செயலாளருக்கு இருந்துச்சுல்ல. அது மட்டும் இல்லை, இன்றைக்கி சென்னையில் வெள்ளம்னு சொல்லி இந்த வருஷம் பெரும் பிரச்சனைகள் ஏதாவது நம்ம சந்திச்சுமா? இல்லை. முதல் வருஷம் நமக்கு பாடம், 2வது வருஷம் அவர் பொறுப்பில் இல்லை, திட்டமிடுவதற்கு நமக்கு நேரமே இல்லை. ஃபஸ்ட் இயர் கொரோனாவை தாண்டி வந்தக்கூடிய நிலை. 3வது வருடமும் 4வது வருடமும் இதெல்லாம் சீரமைச்சது இந்த ஆண்டு நமக்கு ரிசல்ட் காட்டியிருக்கா இல்லையா? பெருமளவு தண்ணி தேக்கம் எங்கேயாவது இருந்துச்சா? எங்கேயாவது பெருமளவு பிரச்சனைகள் இருந்துச்சா? டே நைட் அந்த மனுஷன் சுற்றினார்ல. அப்போ இந்த சென்னை மெட்ரோ இருக்கக்கூடிய பெருமளவு பிரச்சனைகள் அவர் தீர்த்திருக்காருல்ல. இது மாதிரி யாராவது ஒரு இளைஞர் கடந்த காலங்களில் உழைச்ச வரலாறை நீங்கள் காட்டுங்களேன். இது ஒரு புறம் இருக்கட்டும், தான் ஒரு அமைச்சராக இருக்கார் விளையாட்டுத்துறைக்கு. இன்றைக்கி ஹாக்கி, இன்டர்நேஷ்னல் ஹாக்கி, ஜூனியர் ஹாக்கி சென்னையிலேயே மதுரையிலையும் நடக்குது. மதுரையில் நடக்கிறதுலாம் இன்னும் பெரிய சந்தோஷமான விஷயம். ஒரு மதுரைக்காரனா ரொம்ப பெருமையாக இருக்குது. மதுரை ஜிஆர்டி ஹோட்டலில் நான் பாப்பா கூட போயிருக்கேன். எனக்கு அந்த பஸ்ஸில் அந்த பிளேயர்ஸ் எல்லாம் இறங்கி வரும்போது எனக்கு அவ்வளோ ஆச்சரியமாகவும் பெருமையாக இருந்துச்சு. ஏன்னா எங்கள் ஊரில் இருந்து நாங்கள் எல்லா ஊருக்கும் போவோம், கப்பு விளையாடுறதுக்கும். பசங்களாம் போவாங்க, சேலத்தில் நடக்கும், கோயம்புத்தூர் நடக்கும், திருச்சியில் நடக்கும், அல்லது சென்னையில் நடக்கும், ஏதோ ஒரு அண்ணா யூனிவர்சிட்டி கிரவுண்டில் நடக்கும். ஆனால் மதுரையில் ஒரு இன்டர்நேஷ்னல் மேட்ச்ன்றது அன்எக்ஸ்பெக்டடான ஒரு மூவ் தான். எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருந்தது. உலக அரங்கில் மதுரை 2400 ஆண்டுகளுக்கு முன்னரே மீனாட்சி ஆண்ட வரலாறில் ஒரு பெண் ஆண்டிருக்கக்கூடிய வரலாறு சொல்லக்கூடிய தமிழர்களுடைய அடையாளமாக சங்கத்தமிழ் வளர்த்த ஒரு ஊர் இன்றைக்கி உலக அரங்கத்தில் மறுபடியும் எப்படிங்க தெரிய வந்திருக்கு? இந்த இன்டர்நேஷ்னல் டோர்னமெண்ட்டில் தானே தெரிய வருது. இதில் தானே நீங்கள் பேசுகிறீங்க. அந்த மதுரைக்கான முக்கியத்துவத்தை யார் இன்றைக்கி ஏற்படுத்தி கொடுத்துருக்காங்க? துணை முதலமைச்சராக இருக்கக்கூடிய விளையாட்டுத்துறை அமைச்சர் தானே. அப்போ அந்த மதுரை மீது இருக்கக்கூடிய அக்கறை தெரியுதில்ல. உலக அரங்கத்துக்கு அதை நிறுத்தணுங்கிற எண்ணம் இருக்குல்ல. அது மட்டுமா நான் கேட்குறேன். நான் செஸ்ஸு நமக்கு இருந்தது வெறும் 90 நாட்கள். ஏன்னா வேறு கண்ட்ரி நடத்த மாட்டேன்னு சொல்லி கைவிட்டதை நம்ம எடுத்து முடிவு எடுத்து நடத்தணும். இன்றைக்கி செஸ்ஸில் எத்தனை பிளேயர்ஸ் இன்டர்நேஷ்னல் லீகுக்கு போயிருக்காங்க நீங்கள் சொல்லுங்கள். இன்னைக்கு கேபிட்டல் ஆஃப் செஸ் அப்படின்னு சொல்லி குளோபலாக சொன்னீங்கன்னு சொன்னால் தமிழ்நாடு சார். நான் குளோபலாக சொல்கிறேன். நீங்கள் ஊருக்கு செஸ் அகாடமிஸ் வந்துருச்சு. நீங்கள் உலக அரங்கத்தில் நான் சொல்கிறேன். இன்னைக்கு செஸ்ன்னு எடுத்தீங்கன்னா தமிழ்நாடு தெரியுதா தெரியலையா? இந்தியாவுக்கு பெருமையாக தமிழ்நாட்டினால தான் இன்றைக்கி செஸ்ஸில் கூட. நீங்கள் அது மட்டுமா, நீ ஃபார்முலா 4 நடத்தவே முடியாதுன்னாங்க, நடத்தி காட்டினார்ல. இந்த ஃபார்முலா 4லாம் என்ன சிம்பிள் அப்படின்னு சொல்லி சொன்னால்,
உலக அரங்கத்தில் இந்த நகரம் கவனிக்கப்படுகிறது, இங்கே இருக்கக்கூடிய நாடு கவனிக்கப்படுகிறது, இங்கே இருக்கக்கூடிய மக்கள் அந்த உலக தரத்திற்கு உயர்ந்திருக்கிறார்கள்னு சொல்லி இன்டர்நேஷ்னல் பிளாட்ஃபார்முக்கு பெரிய இன்வெஸ்டர்ஸுக்கு ஒரு சிக்னல் கொடுக்கறது. இதெல்லாம் இங்கே நடக்குதா அப்படின்னா அந்த இன்வெஸ்டர்ஸ்க்கு ஒரு ஃபோக்கஸ் வருங்க. கவனத்தை ஈர்ப்பதற்கு, மரியாதைக்காக, மதிப்புக்காக சென்னைக்கு ஏற்படுத்துறது. அப்போ அதை செஞ்சு காட்டினார்ல. இது மட்டுமா? நீங்கள் இன்னைக்கு ஒவ்வொரு வருஷமும் நம்மளுடைய ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து இன்றைக்கி வந்து ஸ்போர்ட்ஸ் காம்படிஷன்ஸ் நடக்குது, ஸ்டேட் லெவல் காம்படிஷன் நடக்குது, முதல்வர் கோப்பை வருது இல்லை, எத்தனை பேர் செலக்ட் ஆகுறாங்க? அரசு பள்ளி மாணவர்கள் எல்லாத்துக்கும் எல்லா சௌகரியமும் செஞ்சு கொடுக்குறாருல்ல. உயரிய ஊக்கத்தொகை யார் கொடுக்குறா சார்? நேஷ்னல் லெவலில் ஜெயிச்சுட்டு வர்ற அத்தனை குழந்தைங்க. அந்த கபடி பாப்பா இன்னைக்கு கண்ணகி நகர் அந்த குழந்தை எப்படி ஃபெமிலியர் ஆயிருக்கு? இன்னைக்கு அந்த குழந்தைக்கு அவ்வளோ பெரிய மதிப்பு இருக்குல்ல. அது மாதிரி கபடி போட்டி மட்டுமா நான் கேட்குறேன்? அத்தனை ஸ்போர்ட்ஸுமே நான் சொல்கிறேன். இன்றைக்கி ஸ்போர்ட்ஸ் ஒரு காலத்தில் வந்து டே ஏன்டா சும்மா சுற்றிக்கிட்டு இருக்க நீ பாட்டுக்கான், ஸ்போர்ட்ஸ் எல்லாம் போனால் வாழ்க்கை வீணாக போயிரும்டா, படிக்கிற வேலையை பாடுறான்னு சொன்னது போய் இன்றைக்கி ஸ்போர்ட்ஸில் வந்தால் உயரிய ஊக்கத்தொகை மூலமாக உங்களுடைய வாழ்க்கையும் நீங்கள் வந்து நல்ல தரமான வாழ்க்கையாக மாற்றிக்கலாம். ஸ்போர்ட்ஸை மேற்கொண்டு பெருஸ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு எல்லா விதமான ஸ்போர்ட்டுமே உங்களுக்கு பர்மிட் பண்ணியிருக்காங்க. நீங்கள் இன்னொன்று பேரா ஒலிம்பிக்ஸ் விளையாட தமிழ்நாட்டில் இவ்வளோ பேர் இருக்கிறாங்கன்றதே தெரியாது. பேரா ஒலிம்பிக்ஸே தெரியாது. பேரா ஒலிம்பிக்ஸ் ஒரு பக்கம், நீங்கள் இன்னும் ஒரு பக்கம் நான் சொல்கிறேன் கடல் சறுக்கு விளையாட்டுகள், அதெல்லாம் இன்டர்நேஷ்னல் காம்படிஷன் நடத்த ஆரம்பிச்சிட்டாங்கல்ல. மெரைன் ஸ்போர்ட்ஸ், எல்லா விதமான ஸ்போர்ட்ஸுமே நோ லிமிட், ஸ்குவாஷ் இன்டர்நேஷ்னல் டோர்னமெண்ட், யூ நேம் த ஸ்போர்ட். அதுக்கு எது கேபிட்டல் இன்னைக்கு ஃபார் இந்தியா? தமிழ்நாடு தானே. இதை மறுக்க முடியுமா? எந்த ஸ்டேட்டுக்கு நான் ஓப்பன் சேலஞ்ச் கொடுக்குறேன் சார் நான். எனி ஸ்டேட் இந்த மாதிரி ஸ்போர்ட்ஸை ப்ரொமோட் பண்ணுற ஒரு சிட்டி இருக்கா, ஒரு ஸ்டேட் இருக்கா? ஒரு ஸ்போர்ட்ஸ் மினிஸ்டர் நீங்கள் காட்டுங்க. நீங்கள் நேஷனல் ஸ்போர்ட்ஸ் மினிஸ்டர் பிஜேபி ஆட்சியில் ஒரு ஸ்போர்ட்ஸ் மினிஸ்டர் பேர் சொல்லுங்கள் சார் பார்க்கலாம். தெரிலல்ல. சரி, இந்த ஸ்போர்ட்ஸ் நேஷனல் லெவலில் எல்லாருமே ஸ்போர்ட்ஸாக தான் இருக்கிறாங்க, எல்லாரும் வாழ்க்கையிலேயே விளையாடுறாங்க. அதான் சொல்கிறேன், அவங்க புத்தி பூரா வேறு மாதிரி தான் இருந்துக்கிட்டு இருக்குன்னு நான் சொல்கிறேன். இங்கே இந்த ஸ்டேட் இன்றைக்கி வந்து எல்லா விதத்துலேயும் முன்னேறி கொண்டிருக்கிறது. அப்போ இந்த ஒரு கன்வர்ஷனை யார் இந்த 2 இயர்ஸில் கொண்டு வந்தா நான் கேட்குறேன். இல்லை, இது எல்லாமே வந்து விஜய் வரப்போறாருன்றதுனால தான் கொள்கையாக இருக்கிற மாதிரியும் இளைஞர்களை கவர்ற மாதிரியும் வேணும்னே அதை ப்ரொஜெக்ட் பண்ணுறாங்க. விஜய்க்கு எதிராக தான் இந்த வேலைகள் எல்லாம் நடக்கிறது அப்படின்ற மாதிரியான ஒரு அரசியல் கண்ணோட்டத்தை கொடுக்குறாங்க. அதை எப்படி பார்க்குறீங்க? ஏங்க நீங்கள் எதோட ஒப்பிடுறீங்க? இவர் கன்ஸ்ட்ரக்டிவாக கொள்கையில் தெளிவாக இருக்கிறாரு. நீங்கள் பெரியாரினுடைய சுயமரியாதை சுடராக இருக்கார், அண்ணாவினுடைய தம்பியாக அன்னைக்கு இருக்கார், கலைஞரின் உடன்பிறப்பாக இருக்கார், திராவிட மாடல் 2.0 இன்னைக்கு இருக்கார். நீங்கள் இதுக்கான டெஃபினேஷன் என்னங்கிறது உங்களுக்கு விளக்கம் தெளிவாக தெரியும். இது மாதிரி கொள்கைகள் ஏதாவது அந்த கட்சிக்கு இருக்கா, அந்த கட்சியினுடைய தலைவருக்கு இருக்கா? யதார்த்தமாக மனிதாபிமானத்தோடு தான் போகின்ற இடங்களிலெல்லாம் வந்து மக்களை சந்திக்கிறதுல இருந்து, இளைஞர்களை சந்திக்கிறதுல இருந்து, குழந்தைகளை ஆசையாக கூப்பிட்டு பேசுகிறதுல இருந்து, எல்லா விதத்துலையும் மனிதாபிமானத்தோடு போகின்ற இடங்களிலெல்லாம் மூத்த முன்னோடிகளுக்கு, கழகத்தில் இருக்கக்கூடிய கழகத்துக்கு உழைச்சவங்களுக்கு எல்லா மாவட்டங்கள்லையுமே வந்து பொற்கிளி வழங்குறாரு, அவர்களை கௌரவப்படுத்துகிறாரு. இதுக்கு நீங்கள் இளைஞர்களை கவருகின்ற வகையில் நிர்வாகத்துக்கு பக்குவப்படுத்துகிறாங்க. நீங்கள் அறிவு திருவிழா நடத்துகிறாரு. இந்த அறிவு திருவிழாங்கிறது சாதாரண விஷயமா? நீங்கள் இந்த இனத்தினுடைய பெருமைகளை இளைஞர்களுக்கு கொண்டு சேர்க்கின்ற வகையில், புத்தகங்களை கொண்டு சேர்க்கின்ற வகையில் ஒரு அறிவு திருவிழா நடத்துகிறாரு. அப்போ ஒரு பண்பட்ட சமுதாயத்தை உருவாக்குவதற்கான வேலையில் தொடர்ந்து தன்னை ஈடுபடுத்தி கொண்டிருக்கிறார். தொடர்ந்து கேப் இல்லாமல் நான் சொல்கிறேன், நான் கிட்டத்தட்ட ஒரு 15 ஆண்டுகளாக வந்து முழுமையாக ஈடுபடுத்திக்கிட்டு வர்றாருன்னு சொல்கிறேன். சினிமாவினுடைய இறுதிக்கு அடிப்பை நிறுத்துகின்ற ஒரு சூழல் வருகின்ற பொழுதெல்லாம் சமுதாயத்துக்கு ஒரு செய்தி சொல்லுகின்ற படங்களாக தானே இருந்துச்சு. கழகத்தலைவன் மாமன்னன். ஆமாம், நீங்கள் அதில் எல்லாமே வந்து ஒரு மெசேஜ் இருக்கும். நடுநிலைங்கிறது என்னன்னு சொன்னால் நியாயத்தின் பக்கம் நிற்கிறதுன்னு ஒரு டெஃபினேஷனை கிளியராக சொல்லி கொடுத்தது அவர் தானே. நீங்கள் இது மாதிரி ஏதாவது சொல்லுங்களேன் பார்க்கலாம். யதார்த்தமாக ஸ்டேஜ் ஏறுறாரு. நீங்கள் அவருடைய நாவன்மைக்கு, அவருடைய நகைச்சுவை உணர்வுக்கும் தாத்தா மாதிரின்னு சொல்கிறத விட நான் அவர் தனியாகவே நான் சொல்கிறேன். ஏன்னா அந்த ஒப்பீடுகள் வந்தால் தான் அவருக்கு நெருக்கடி வருது. நான் தனிநபராக நான் பேசுகிறேன். அந்த நாவன்மை ஒரு யதார்த்த சூழலில் நீங்கள் ஒன்றும் இல்லை, நம்மளுடைய செந்தில்வேலனுடைய புத்தக வெளியீட்டு விழா, காங்கிரஸ் கட்சியோட செல்வ பிறந்தகை என்ன லேட்டாக வராரு. இல்லை, அவர் வந்துட்டு போயிட்டு திரும்ப லேட்டாக வராரு.
லேட்டாக வரும் பொழுது பப்ளிக் வர்றவங்க பார்க்குறவங்க என்ன லேட்டாக வராருன்னு தானே பார்வை இருக்கும். அதுக்காக நான் சொல்கிறேன். வந்தப்பறம் அந்த உண்மையை உடைச்சு பேசுகிறாரு. இன்றைக்கி மீடியாவுக்கு கண்டென்ட் கிடச்சிருக்கும், ஆனால் அது மிஸ் ஆகி போச்சு. என்ன எழுதியிருப்பாங்கன்னு சொல்லி சொன்னால், உதயநிதி அப்செட், செல்வ பெருந்தை ஆப்சென்ட், உதயநிதி அப்செட், செல்வ பெருந்தை ஆப்சென்ட். இப்படி இந்த நகைச்சுவை உணர்வு நீங்கள் அப்படியே தாத்தா மாதிரி தான். அதெல்லாம் அது இயற்கையாக வரணும். இது மாதிரி பேப்பரை பார்க்காம எதையும் பார்த்து படிக்காமல் மேடைக்கு மேடை வந்த உடனே ஒரு 10 நிமிஷம் கத்தாமல் களத்துக்கு ஏற்ப மக்களுடைய மனநிலைக்கு ஏற்ப அந்த கூட்டத்தின் மனநிலைக்கு ஏற்ப ஒரு கருத்தை பதிவிடுறதுங்கிறது யதார்த்தமாக ஒரு நல்ல தலைவருக்கான பண்பு. ஏன் கத்தாமன்றதை அண்டர்லைன் பண்ணுறீங்க? இல்லைங்க, நீங்கள் விஜயோடு ஒப்பிட்டு கேட்டுட்டீங்க. மேடைக்கு வந்து கத்துறதை தவிர வேறு என்னங்க பண்ணுறாவன்? செந்தில் வேலை அழகாக கேட்டுச்சு இல்லை, டே உங்களை யாரா தொட்டா சொல்லுங்கடா. பதில் சொல்ல முடியல, யாருமே தொடலை. நீங்கள் 41 பேர் இறந்து போன வழக்கில் கூட வழக்கை பதிஞ்சு நிதானமாக பொறுமையாக கையாளணும். இதில் அவசரப்பட்டு முடிவெடுக்கக்கூடாது. தீவிர விசாரணைக்கு பிறகு தான் நடவடிக்கை என்பது பாய வேண்டும்ங்கிறதுல தெளிவாக இருந்தாங்களா இல்லையா? ஆமாம். போய் இதை ஜெயலலிதா அம்மையாராக இருந்தால் என்ன பண்ணியிருக்கான்? நைட்டு நீ வந்து வண்டி ஏறி இருக்க முடியுமா? நீ நைட்டாக பிடிச்சி உன்னை ஜெயிலில் அடைச்சி உன்னை 5 நாளைக்கு உள்ளே வச்சு எவன் சங்கராச்சாரியார் பட்ட பாடலாம் மறந்துட்டாங்களா? ராமதாஸே தூக்கி நீ நைட்டு 10 மணிக்கு மேலே கைது பண்ணி பாருன உடனே சட்டசபையில் சொல்லி கைது பண்ணுச்சுல்ல. அப்போ உன்னை தொடாத போதே இப்படி இருக்குன்னு சொல்லி சொன்ன. ஆனால் ஒரு விஷயம் தெளிவாக வச்சுக்கோங்க, நீங்கள் இவ்வளோ அமைதியாக இருக்காங்கங்கிறதுக்காக நீங்கள் வந்து அவங்கள யாரையும் அண்டர் எஸ்டிமேட் பண்ணிடாதீங்க. நீங்கள் செய்கின்ற தவறுகளை மக்கள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். சட்ட ரீதியாகத்தான் அனைத்து நடவடிக்கைகளும் இருக்கும். சட்டத்துக்கு புறம்பாக திராவிட முன்னேற்ற கழகம் எக்காலத்திலும் எந்த முடிவுகளையும் எடுக்காது. நீங்கள் செய்கின்ற அத்தனை தவறுகளும் கணக்கில் வைக்கப்படுகின்றன. இதற்கான பதில் விலை நீங்கள் கொடுத்தே ஆக வேண்டும். என்ன பைபிள் குரான் மாதிரி போகுது? ஆமாம், நாங்கள் 41 பேர் செத்துருக்காங்க. இது விடு நினைக்கிறீங்களா? இந்த நான் எனக்கு பாவம்லாம் நம்பிக்கை உண்டுங்க. நீங்கள் என்ன செய்கிறீங்களோ அது உண்டான பலனை நீங்கள் தான் அனுபவிக்கணும்னு நினைக்கிறவன் நான். நீங்கள் பணங்கொட்டையை நீங்கள் பணங்கொட்டையை வச்சிங்கன்னா பனை மரம் தானே வளரும். அந்த இடத்துல தேங்காய் வச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து தென்னை மரம் தானே வளரும். பனை மரமாக வளர மாற்றியாக வளர போகுது. நீ எதை விதைச்சிருக்கியோ அதுதான் வளரப்போகுது. அதை நம்ம தான் அறுவடை பண்ணணும். ஸோ என்னோடய எண்ணங்கள் நான் என்ன விதைக்கிறேனோ அதுதான் நடக்க போகுது. அப்போ உன்னோட எண்ணங்கள் நீ விதைச்சிக்கிட்டு வர்ற, மக்களை நீ சீரழிச்சுக்கிட்டு இருக்க, ஒரு இளைஞர் பட்டாளத்தை நீ கெடுத்துக்கிட்டு இருக்க, இதுவே உன்னை திருப்பி அடிக்கிற காலம் ஒரு காலத்தில் இருக்க தான் போது. நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க. இளைஞர்கள் எல்லாருமே அவர் பக்கம் தான் இருக்கிறாங்க இருக்கிறாங்கன்னு தொடர்ந்து இல்லை. அது ஒரு அரியா பருவம். நான் தான் சொன்னேன், இன்ஃபாக்சுவேஷன் பீரியட் மாதிரி ஒரு விடலை பருவம் மாதிரி இந்த பசங்களுக்கு நம்ம சொல்லுவோம் இல்லையா? அந்த ஒரு டீனேஜர்ஸ்க்கு ஒரு இது இருக்கும். அப்பா என்ன சொன்னாலும் தப்பு. அதாவது பிறந்த உடனே ஹீரோவாக இருக்கிற அப்பா ஃபீல் பண்ணும்போது அப்பா இருக்க மாட்டார். நீங்கள் வந்து ஃபீல் பண்ணுற வரைக்குமே தேவையில்லை. கல்யாணம் ஆயிடுச்சுனாவே அவனுக்கு தெரிஞ்சிடும். நீங்கள் அந்த மனநிலையில் இருக்கக்கூடியவர்களை நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா இன்ஃபாக்சுவேஷன் பீரியட்னு சொல்லுவாங்க. ஒரு பெண்ணை பிடிச்சிருக்கும், காதல் வயப்பட்டிருப்பாங்க. ஆனால் அது காதலாக கன்வெர்ட் ஆகுதானா ஆகாது. ஆனால் பிடிச்சிருக்கும், ஆனால் புரியாது. ஏன்னா உங்களுடைய பாடியில் நடக்கிற சேஞ்சஸ் இன்ஃபாக்சுவேஷன் பீரியடு அது மாதிரியான ஹார்மோனல் சேஞ்சஸ் மாதிரி. இது வந்து அரசியல் என்னென்னு தெரியாத ஒரு இளைஞர் பட்டாளத்துக்கு இந்த சினிமாவினுடைய மோகத்தில் இவர் அடிக்கிற டயலாகெல்லாம் உண்மை நினச்சி இவர் ஒரு ஹீரோவாக நினச்சி அந்த ஏதோ ஒரு படத்தில் கூட அந்த ஃப்ளைட்டில் பக்கத்தில் உட்காந்து பேசுவாங்க, சார் நீங்கள் எப்படியோ ஃப்ளைட்டை கண்டிப்பாக கிட்னாப் பண்ணவங்களாம் நீங்கள் பயணம் சார் பயணத்தில் 10% அதே கேரக்டர் தாங்க. பப்புளுன்றீங்களா அப்போ அவரை? ஆமாங்க. நீங்கள் சினிமாவுக்கும் நிஜ வாழ்க்கைக்கு வித்தியாசம் நிறைய இருக்குங்க. இது இப்போ தெரியாது. நம்ம வந்து இன்னொரு 4-5 ஆண்டுகள் நகர்ந்து இந்த இளைஞர் பட்டாளம் இப்போ ஒரு குரூப் சுற்றுது இல்லையா? இந்த குரூப்பெல்லாம் ஒரு காலகட்டம் நகர்ந்த பிறகு அதற்கப்புறமா தெரியும் யார் லீடர் ஆக ட்ரை பண்ணவங்க, சினிமாவில் யார் லீடர், நிஜ வாழ்க்கையில் யார் லீடருங்கிற வித்தியாசங்கள்லாம் தெரிய வரும். அப்போ அந்த ஆஸ்பெக்டை கம்பேரிட்டிவ் எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் உதயநிதி ஸ்டாலின் இஸ் ரியல் லீடர். அவர் ரீல்ஸ் லீடர் இருக்கலாம், அவ்வளோதான். ரீல்ஸில் அவங்க கதை சொல்கிறதுல இருக்கலாம். பட் ரியல் லீடர் யாருன்னு எங்களை பொறுத்த வரைக்கும் நான் சொல்கிறது உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தான். நான் என்ன சொல்கிறேன், இந்த லாஸ்ட் 10 இயர்ஸோட கான்ட்ரிபியூஷன் நீங்கள் திரும்ப நீங்கள் வந்து வாரிசு அரசியல்னு சொல்லி அவருக்கு இன்ஃபேக்ட் இதுவே வந்து ஒரு சின்ன டிஸ்அட்வான்டேஜ் மாதிரியே கிரியேட் பண்ணுறதுக்கான முயற்சிகளை யார் செய்கிறார்கள் என்று சொன்னால், யார் அவரை கண்டு பயப்படுகிறார்களோ, எந்த மீடியாக்கள் எல்லாம் வந்து பெய்டு ஸ்டாஃபாக வேலை பார்க்குதோ, அதெல்லாம் உண்மையை சொல்கிறதுக்கு தயங்குதோ, அது எல்லாம் இந்த மாதிரி ஒரு இமேஜை கிரியேட் பண்ணுறாங்க. மீடியாவுக்கு பே பண்ணுறீங்கன்னு சொல்கிறாங்க. அவசியம் இல்லைங்க. உண்மை மக்களுக்கு தெரியும். நீங்கள் எதை வேணாலும் ப்ரொஜெக்ட் பண்ணிக்கோங்க. ரிசல்ட்டுன்னு ஒன்று வரும்போது தெரிய தானே போகுது. வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் யார் என்ன ப்ரொஜெக்ட் பண்ண போகிறாங்க, யார் என்ன சொல்ல போகிறாங்க, யாருடைய கைக்கூலி, எவ்வளோ நாளைக்கு ஒருத்தர் நடிச்சிட முடியும்னு நினைக்கிறீங்க?
ரொம்ப நாளைக்கு நடிக்க முடியாதுங்க. உண்மை வெளிவந்தே தீரும். எவ்வளோ நாள் வெயிட் பண்ணி பாருங்கள். இந்த எலெக்ஷன் நான் சேலஞ்ச் பண்ணி சொல்கிறேன். பழனிசாமி ஐயா அவர்கள் கடைசி தேர்தல் நோட் பண்ணிக்கோங்க. அதிமுகவை சீரழிச்சிட்டாரு. அவர் முறையாக பார்த்துருந்தா எல்லாரையும் அரவணைச்சு இழுத்து பிடிச்சி போயிருந்துருக்கணும். முடிஞ்சது. அதாவது இன்னும் சரியாக சொல்லணும்னு சொன்னால் குள்ள நரி குட்டிச்சாத்தான் இதையெல்லாம் இழுத்து போட்டு உள்ளே வச்சு ஒரு கட்சி தாவேக்கான்னு ஒன்று செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அவனுக்கு ஃபாலோயர்ஸ் யாரான்னு பார்த்தா அதுக்கு மேலே குட்டிச்சாத்தானுங்களா இருக்கும் அவனுங்க. அந்த பசங்கள்லாம் வந்து தன்னுடைய வாழ்க்கையில் முறையாக வரணும்னு சொல்லி அக்கறைப்படுறதுங்கிறது திராவிட முன்னேற்ற கழகம் போன்ற முறையான ஒரு இன பாதுகாப்பு குழு. அது கட்சியாகவே நான் வந்து பார்க்குறது கிடையாது. நாங்களாம் இன்வால்வ் ஆகிருக்கோம்னு சொன்னால் ஒரு கட்சிங்கிறது இரண்டாவது நிலையில் தான். ஏன்னா ஆளுங்கட்சியாக இருந்தாலும் சரி, இல்லாத பொழுதும் சமூகத்துக்கு தேவையான விஷயங்களை, போராட்டங்களை ஒன்றிய அரசு இன்றைக்கி வந்து ஒரு சட்டத்தை வந்து ஒரு ஒப்பீனியன் சொல்கிறாங்க சுப்ரீம் கோர்ட்டில். ஜட்ஜ் வந்து சுப்ரீம் கோர்ட்டில் ஒரு ஒப்பீனியன் சொல்கிறாரு. தட் இஸ் நாட் அன் அப்பீல் ஆன் த கேஸ். ஆமாம். அது பல்கலைக்கழகங்கள் மீது கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய வழக்கை கட்டுப்படுத்தாதுங்கிறத ரொம்ப கிளியர் டெஃபினேஷனோட தான் சொல்கிறாங்க. ஆமாம். உடனே இவனுங்க துடிச்சானுங்க. அப்போ கூட எங்கள் தலைவர் என்ன சொல்கிறாரு? எங்களுடைய போராட்டம் தொடரும்னு சொல்கிறாரு. சுப்ரீம் கோர்ட் சொல்லிருச்சுன்னா நான் ஒத்துக்கிறதுக்கு அவசியம் இல்லை. போராடுற உரிமை எங்களுக்கு இருக்குது. எகெயின் அதை கிளியராக டிஃபைன் பண்ணி பார்த்துக்கோங்க. அந்த புரிதல் வேணுங்க. இந்த சமுதாயத்தில் சட்டம்ங்கிறத கான்ஸ்டியூஷனை கிரியேட் பண்ண வேண்டிய பொறுப்பு நமக்கு தானே இருக்குது. எத்தனை சட்டங்களை தலைவர் கலைஞர் அவர்கள் மாற்றி எழுதியிருக்காங்க. எத்தனை சட்டங்களை நம்ம வந்து திருத்த வேண்டியது இருந்துச்சு. அண்ணா ஐயா என்ன பண்ணாங்க, இப்போ கலைஞர் என்ன பண்ணாங்க. அது மாதிரி இன்றைக்கி நம்முடைய முத்தமிழறிஞர் கலைஞருடைய கொள்கை வாரிசாக இன்றைக்கி வலுவாக இருந்து சீர்திருத்தம் பண்ண நம்முடைய முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் ஐயா தானே பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அந்த வழியில் வர்ற இவருக்கு தெரியாதா என்ன? நிதானமாக கையாண்டு கொண்டிருக்கிறார்கள். எதையுமே கவனமாக கையாண்டு கொண்டிருக்கிறார்கள். அந்த ஒப்பீடே வந்து என்னை பொறுத்த வரைக்கும் சுத்தமாக சரியில்லைங்கிறத நான் பார்க்குறேன். ஓகே, இவரை வந்து நீங்கள் ஒப்பீடு பண்ணணும்னு சொன்னால் இதே மாதிரி யாராவது பர்ஃபார்ம் பண்ண ஒரு லீடரோட ஒப்பீடு பண்ணுங்கள். நீங்கள் அதர் ஸ்டேட்டில் நீங்கள் சந்திரபாபு நாயுடுனுடைய மகன் இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன். அவர் அந்த ஸ்டேட்டுக்கு நல்லது பண்ணுறாருன்னு வச்சுக்கோங்களேன். அவர் வந்து ஒரு ப்ரொஜெக்ஷன்ஸ் கொடுக்குறாரு. அவர் கொடுத்துருக்க போர்ட்ஃபோலியோ நல்லா பண்ணுறாருன்னா போட்டி அவருக்கு இவருக்கு வைங்க. அவங்க லட்டு பஞ்சாயத்துலேருந்து இன்னும் வெளியே வரலையே. அதைத்தான் சொல்கிறேனே, ஒரு பர்ஃபார்மருக்கு இன்னொரு பர்ஃபார்மரை ஒப்பீடு பண்ணுங்கிறேன் நான். ஓகே, நீங்கள் தயவு செஞ்சு ஒப்பீடுகளை ஒரு பர்ஃபார்மரோட ஒப்பீடு வைங்க. தயவு செஞ்சு இந்த மாதிரி தற்கூரின்னு சொன்னால் கோவப்படு. அதுக்கு என்ன டயலாக்? அவரே கன்ஃபார்ம் பண்ணிட்டார் தான் தற்கூரிங்கிறத. இல்லைன்னா அவ்வளோ உணர்ச்சி வசப்பட்டிருக்க தேவையில்ல. அதை எடுத்து பேசியிருக்க வேண்டிய அவசியம் இல்லை. இல்லை, இப்போ நீங்கள் இளைஞரணி சார்பாக விளையாட்டு மற்றும் இளைஞர் மேம்பாட்டுத்துறை அமைச்சராக, சிறப்பு திட்டங்களுடைய அமலாக்கத்துறை அமைச்சராக இவ்வளோ வேலைகள் செய்யப்பட்டிருக்கிறது. திமுகவில் கட்சி ரீதியாக இளைஞரணி செயலாளராக கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு 5 லட்சம் பேருக்கு மேலே இளைஞரணியில் நிர்வாகிகளாகவே இணைக்கப்பட்டாங்க. அதில் இணைய முடியாதவங்கள இளைஞரணி மன்றங்கள்னு இணைக்க சொல்லி அதில் கிட்டத்தட்ட ஒரு 1 லட்சம் பேர் மாணவர் மன்றம் கல்லூரிகளில் ஏற்படுத்தியிருக்காங்க. ஆமாம், இன்னைக்கு அதை வந்து ராஜீவ்காந்தி அவர்கள் செம்மையாக செய்துக்கிட்டு வராரு. கல்லூரி தோறும் அமைப்புகள் ஏற்படுத்தப்பட்டிருக்கின்றன. மாணவர் மன்றங்களாக அது உருவாக்கப்பட்டு வருகிறது. அதில் இத்தனை இப்போ ராஜீவ் தோழர் வந்து ஒவ்வொரு ஊர்லேயும் கோயம்புத்தூரில் வந்து ஒரு காஃபி ஷாப்பில் வந்து மாணவர்களை சந்தித்து ஒரு ப்ரொஜெக்டர் வச்சு அவங்களோட உரையாடல் நடத்துகிறார். இப்படி கட்சிக்குள்ளே இவ்வளோ வேலைகள் நடந்துக்கிட்டு இருக்குது. இன்னொரு பக்கம் இப்போ அந்த கட்சியிலே தாவேக்காலே எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஒரு 50 பேரை வந்து தொண்டர் படை அப்படின்னு சொல்லி அறிவிக்கிறாங்க. இதுக்கு கொடுத்த வெயிட்டேஜ் இவ்வளோ வேலைகளுக்கு கொடுக்கப்பட்டிருக்கா? அது நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இது வந்து ஒரு திட்டமிட்டு இன பாதுகாப்பு வேலைகளை நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்கோம். தலைவர் நேற்று கூட சொன்னாங்க, இன்னும் 10 ஆண்டுகளுக்கு பிறகு என்ன தேவை அப்படிங்கிறத முன்னே கணக்கிட்டு அதற்கான பணிகளை செஞ்சுக்கிட்டு இருக்கோம். இளைஞர்களை இந்த சமுதாயத்தில் கல்வி அறிவோட அவங்களுடைய வாழ்க்கை உலகத்தரத்திற்கு போக வேண்டும்ங்கிறதுக்காக, அவங்களுக்கு எக்ஸ்போஷர் கொடுக்கணுங்கிறதுக்காக கன்ஸ்ட்ரக்டிவான ஒர்க்கை, ஆக்கப்பூர்வமான வேலைகளை திராவிட முன்னேற்ற கழகம் தொடர்ந்து செய்து வருகிறது. நான் பெற்றோர்களையும் நான் வந்து சீனியர்ஸையும் நான் கேட்குறேன், தயவு செஞ்சு நீங்கள் உங்களுடைய பேர பிள்ளைகளை நீங்கள் என்னெல்லாம் சூழ்நிலைகள் இருந்தீங்கிறத மீண்டும் நீங்கள் நினச்சி பார்த்துக்குங்க. எப்படியெல்லாம் சூழ்நிலைகள் மாறி இருக்குது இந்த சமுதாயங்கிறது, இந்த திமுக எப்படியெல்லாம் கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்குன்னு பார்த்துக்கோங்க. நிஜமான அக்கறை கொண்டு அவர்களை தவறான வேலைக்கு பயன்படுத்தாத ஒரு இயக்கம் இருக்கின்றது என்று சொன்னால் அது திராவிட முன்னேற்ற கழகம் பாதுகாப்பு அரணாக இருந்து கொண்டிருக்கிறது. அவர்களை நல்வழிப்படுத்துவதற்கான முயற்சிகள் தான் ஈடுபடுத்திக்கிட்டு இருக்காங்க. ஒரு இனத்தினுடைய அடையாளங்களை அழிக்க விடாமல் பார்த்து இன்றைக்கி அறிவு திருவிழா மூலமாக இன அடையாளங்களை, மொழியை காக்கிறது, மண்ணை காக்கிறதுன அவசியம் என்ன, உரிமைகள் என்னென்ன அப்படிங்கிறது அம்பேத்கரிய வகையில் எப்படியெல்லாம் நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கணுங்கிறத எல்லாமே வந்து கொண்டு போய் சேர்க்கின்ற வேலையை ஒரு பக்கம் இளைஞரணி செயலாளர் செய்து கொண்டிருக்கிறார், திராவிட முன்னேற்ற கழகம் செய்து கொண்டிருக்கிறது.
இப்படிப்பட்ட எந்த ஒரு கட்டமைப்புமே இல்லாமல், எந்த கொள்கையுமே இல்லாமல், ஒரு பக்கம் கன்ஸ்ட்ரக்டிவான ஸ்கீம்ஸை நான் லிஸ்ட் அவுட் பண்ணுறேன், இன்னொரு பக்கம் சதுரங்க வேட்டையா ஆசையை தூண்டுறதுக்கு சொல்லக்கூடிய ஒரு தேர்தல் வாக்குறுதிகளை 15 லட்சம் அக்கௌண்ட்டில் போடுவாங்கிறதுக்கு அதுக்கு வித்தியாசம் இல்லை. மோடி சொல்கிறாரு 15 லட்சம் அக்கௌண்ட்டுக்கு வரும்னாரு, உனக்கு காருன்னு சொல்கிறான். ரெண்டுக்கு என்ன வித்தியாசம் இருக்கு? காரு 10 லட்சம் ஆகும்ல, எல்லாம் டகால்ட்டி வேலை தான். நீங்கள் பைக்கு கேரண்டிங்கிறான். டேய், அதை விட்டு வெளியே வாங்கடா. அதை வாங்குறதுக்கு என்ன வழி? அவன் சம்பாதிக்கிறதுக்கு என்ன வழி? நான் தொழிலை விருத்தி பண்ணுவேன். இன்றைக்கி முதலீடுகளை இன்றைக்கி அவ்வளோ தூரம் கொண்டு வந்து சேர்த்துறாங்க. இன்றைக்கி கோயம்புத்தூரில் அவ்வளோ பெரிய நிகழ்ச்சி நடந்திருக்கு. முறையாக இத்தனை முதலீடுகளை கொண்டு சேர்த்து 1 லட்சம் வேலை வாய்ப்புகளை இளைஞருக்கு உருவாக்குவோம்னு சொல்கிறாங்க. இங்கே நீங்கள் என்ன சொல்கிறீங்க? ஜனநாயகன் படத்துக்கு டிக்கெட் விற்கிறதுக்கு இப்போ ப்ரொமோக்கு போயிட்டீங்க. பிளாஸ்ட் கடைசியாக ஆமாம், சினிமா டயலாக் இதுலேயே வருது. நீங்கள் அப்படின்னா நீங்கள் ஏதோ ஒரு கனவு உலகத்தில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கீங்க. பாவம், இளைஞர்களுடைய வாழ்க்கையை வீணடிக்காதீர்கள். 41 பேர் இறந்தும் புத்தி வரல அப்படின்னு சொன்னால் கடுமையான விளைவுகள் இந்த தேர்தலில் விஜய் அவர்கள் சந்திக்கத்தான் போறாரு. இது தமிழ்நாட்டு மக்கள், சாதாரண மக்கள் இல்லை. பாரதிய ஜனதா என்ன வேணாலும் முயற்சி பண்ணலாம், நார்த்தில் முயற்சி பண்ணலாம். தமிழ்நாடு அப்படிப்பட்ட மாநிலம் அல்ல. தமிழ் மக்கள் அப்படிப்பட்ட மக்கள் அல்ல. பகுத்தறிவு சிந்தனைவாதிகள். கொஞ்சம் டைம் எடுக்கும் சார் எதுக்குமே. மக்கள் புரியாமலாம் இல்லை. கொஞ்சம் கொஞ்சம் வாய்ப்பு கொடுத்து பார்ப்போமே அப்படிங்கிற எண்ணம் இருந்துச்சு. அந்த கொஞ்சம் வாய்ப்பு கொடுத்து பார்க்கலான்றதுக்கே 41 பேர் வந்து இவங்க காவு வாங்கிட்டு சுற்றினானுவ. 31 நாளைக்கு வெளியே வரல, ஒரு அக்கறையோடு வந்து பார்க்கலை, கட்டாயத்தின் பேரில் தான் எல்லாம் கொடுத்தாங்க. அப்போ இப்படிப்பட்ட எந்த விதத்திலையும் அரசியல் மயப்படாத, அரசியல் பண்பாடுகள் கொள்கைகள் எதுவும் இல்லாத ஒரு கூட்டமாகத்தான் தாவேகா இருக்கிறது. தயவு செய்து திமுகவையும் அதையும் ஒப்பீடு செய்யாதீர்கள். அது நம்மளை மாதிரி தோழர்கள் செய்யவே கூடாது. அதை கேட்கறது கூட எனக்கு வந்து உடன்பாடு இல்லை. ஆனால் சொல்ல வேண்டிய கடமை நமக்கு இருக்குது. இன்றைக்கி செங்கோட்டையன் என்ன கொள்கை நீங்கள் சொல்லுவீங்க? செங்கோட்டையன் ஐயா வந்து அண்ணா வழியில் அயராது உழைப்போம், மாநில சுயாட்சி, தமிழ் மொழியினுடைய தொன்மை, கீழடியின் பெருமை. எனக்கு தலையே சுத்திருச்சு. இதெல்லாம் ஏதாவது பேசுவாரா? அவர் கடைசியாக என்ன சொல்லுவார்? நல்லதே நடக்கும்னு அவர் சொல்லுவார். இவர் நாளைக்கு சொல்கிறேன் பாரு, வாட்சாத்தியில் நடந்தது போல. அவ்வளோதான். அவர் ஒரு மர்ம மனிதர். அவருடைய வாழ்க்கையை பிரித்து இந்த 70 ஆண்டு காலம்னா ஒரு 50 ஆண்டு காலம் என்னெல்லாம் பண்ணியிருக்காருன்னு லிஸ்ட் அவுட் பண்ணி போடுங்களேன். எடுத்து போட்டிங்கன்னா தெரிஞ்சிடும். அவ்வளோதான். மீண்டும் ஒரு குள்ள நிறைய அந்த குரூப்புக்குள்ளே மறுபடியும் பூந்துருக்குங்கிறது தான் அங்கே இருக்கக்கூடியவனுடைய ஒரு பார்வையாக இருக்குது. ஏடிஎம்கே காரன் கேட்டால் நான் சொன்னேன் குள்ள நிறைய அங்கே போயிருக்கேன், அவ்வளோதான், நான் ஒன்றும் ஆக போகிறதில்லைங்கிறேன். ஆனால் ஒன்று சொல்கிறேன், பழனிசாமி அவர்கள் தொடர்ந்து தவறு செய்கிறார். டிடிவி அவர்களை அப்படி வெளியே விடுவது அவர்கள் கட்சிக்கு நல்லதல்ல. ஓபிஎஸ் அவர்களை விடுவது நல்லதல்ல. அதெல்லாம் ஒருங்கிணைச்சு அவர் வந்து கட்சியை பாதுகாக்கணும். மீண்டும் நம்ம வந்து சொல்லும் பொழுது அவங்களுக்கு புரியாது. இன்னும் நம்மளுடைய முதலமைச்சர் சொல்கிற மாதிரி நல்ல காரு வேர்க்காத காராக கூட அனுப்புகிறேன், தயவு செஞ்சு தமிழ்நாட்டு நலனுக்காக போய் பேசிட்டு வாங்கங்கிறாரு. அதுக்கு இன்னும் பதிலை காணும். இப்படி தான் பழனிசாமி ஐயா இருக்காங்க. இப்படி ஒரு கூட்டம், இதற்கு இப்போ மும்முனையாக ஏற்படுகின்ற ஒரு சூழல். அதனால் நான் தெளிவாக வச்சுக்கோங்க, செங்கோட்டையன் அவர்கள் தாவேகாவிற்கு போனதனால் எந்த இம்பேக்டும் வரப்போகிறது இல்லை. ஆனால் பரவலாக அவர் பழக்க வழக்கத்தில் இருக்கிற அதிமுகவில் இருக்கிறவர்களை அந்த கட்சிக்கு கூட்டிகிட்டு போகிறதுக்கான ஒரு வாய்ப்பு வேணால் கடைசியாக இருக்கிறதா எனக்கு தெரியுது, அதிருப்தியில் இருக்கக்கூடியவர்களை. அப்போ அதிமுகவுக்கு சேதம் ஏற்படுத்த அவர்னால் முடியுமா அப்படிங்கிறது இன்னி நடக்கக்கூடிய நிகழ்வுகளில் பழனிசாமி ஐயா அவர்கள் சரியாக கையாளாவிட்டால் அப்படிப்பட்ட சேதங்கள் நடப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. இப்போ பிரச்சனை பழனிசாமிக்கும் செங்கோட்டையனுக்கும் தான். ரைட், நிறைய விஷயங்கள் பகிர்ந்துட்டீங்க. இவ்வளோ நேரம் ஒதுக்கி இந்த நேர்காணல் தந்ததற்கு மிக்க நன்றி. நன்றி.